நீலகிரி, கோவை, மதுரை உட்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி வரலாற்றை மாற்றி எழுத முயற்சிக்கிறது பாஜக. சென்னையில் நடைபெற்ற திருச்சி சிவா நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதிரிகளின் வடிவங்கள் வேண்டுமானால் மாறலாம், ஆனால் நாம் மாறவில்லை, நம் போராட்டமும் மாறவில்லை. யாருடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அஞ்சாமல் இயங்கி வருகிறோம் எனவும் முதலமைச்சர் பேச்சு. நம்மிடம் உள்ள துணை முதலமைச்சர் சமத்துவம் பற்றி பேசுகிறார், மற்றொரு துணை முதலமைச்சர் சனாதனம் பற்றி பேசுகிறார். திருச்சி சிவா நூல் வெளியீட்டு விழாவில் பவன் கல்யாண் மீது நடிகர் பிரகாஷ்ராஜ் மறைமுக தாக்கு. சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் போதைப் பொருள் விற்பனை நடந்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை போதைப் பொருள் புழக்கத்தின் பிடியில் இருந்து மீட்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். உதயநிதி ஸ்டாலினை தலைவர் பதவிக்கு திமுக வலுக்கட்டாயமாக திணிக்கிறது. விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. குலத்தொழில் திட்டம் தொடர்பாக விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடம் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆவேசமாக பேசிய விவகாரம். வீடியோவின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து திமுக அவதூறு பரப்பி வருவதாக வானதி குற்றச்சாட்டு. இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இன்று போர் விமான சாகச நிகழ்ச்சி. சுமார் 1500 போலீசார் மற்றும் 1500 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். விமான சாகச நிகழ்ச்சி முடிந்த பின் சென்னை பட்டினப்பாக்கம் நவீன மீன் அங்காடி செயல்பட தொடங்கும். பட்டினப்பாக்கம் லூப் சாலை நடைபாதை வியாபாரம் செய்ய தடை செய்யப்பட்ட பகுதி எனவும் மாநகராட்சி அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங்கின் 90வது நாள் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை பெரம்பூரில் பேரணி நடத்த முயன்ற பகுஜன் சமாஜ் கட்சியினர் அனுமதி பெறாததால் 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. சென்னையில் சிறுவர்களை கட்டாயப்படுத்தி அறுவை சிகிச்சை மூலம் திருநங்கைகளாக மாற்றியதாக புகார். திருநங்கை அலினா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். ஐம்பத்தி ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அதிமுகவுக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாழ்த்து. தனது பள்ளி பருவத்தில் எம்ஜிஆரின் நற்பண்புகளை கூறி வளர்க்கப்பட்டேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. புரட்டாசி 3வது சனிக்கிழமை தினத்தை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. தருமபுரி பிரசன்ன பெருமாள் கோயிலில் 108 கிலோ அன்ன பிரசாதத்தில் சுவாமியின் உருவத்தை வடிவமைத்து வழிபாடு. நவராத்திரி 3ஆம் நாளை ஒட்டி பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை ஆதிகாமாட்சி அம்மன் கோயில் கருவறையில் 10 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்து வழிபாடு. கோவை சென்றாம்பாளையம் பகுதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த மனநல காப்பகத்திற்கு சீல். சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருந்த 43 பேர் மீட்பு.
ஹரியானாவில் 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. மாநிலம் முழுவதும் 65% வாக்குகள் பதிவானதாக தகவல். ஹரியானாவில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தகவல். ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி வாகை சூடும் எனவும் கணிப்பு. மும்பையில் சுரங்க மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ரயிலில் பயணம் செய்து மாணவர்கள் மற்றும் பயணிகளுடன் கலந்துரையாடினார். திருமலை அன்னதான பிரசாத நிலையத்தில் தயிர் சாதத்தில் பூரான் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு தேவஸ்தானம் மறுப்பு. வேக வைக்கப்பட்ட உணவில் உடல் பாகங்கள் சேதமடையாமல் பூரான் கிடைக்க வாய்ப்பே இல்லை என விளக்கம். நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை ஆலோசனை. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம். 21 பேருக்கு எதிராக பாட்னா நீதிமன்றத்தில் 3வது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என அறிவிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய வழக்கு தள்ளுபடி. தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். மேற்கு வங்க மாநிலத்தில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூரம். 19 வயது இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. மேற்கு வங்கத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய பயிற்சி மருத்துவர்கள். பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேசத்தை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபாரம். இந்தியா வங்கதேசம் இடையேயான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இன்று தொடக்கம். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மைதானத்தில் நடைபெறுகிறது. ரஜினிகாந்த் மணிரத்னம் கூட்டணியில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய திரைப்படம். ரஜினி பிறந்த நாளன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். தி கோட் படப்பிடிப்பில் சிவகார்த்திகேயனுக்கு கடிகாரத்தை பரிசளித்த விஜய். இருவரும் ஆற தழுவிய அன்பை பரிமாறிக்கொள்ளும் வீடியோவை வெளியிட்டது படக்குழு.